ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட் புக் ஆஃப் எம்ஆர்பி ஃபார்மஸ்ட்டை வந்து ஏற்கனவே ஸ்பெசிஃபிக்காக எம்ஆர்பி ஃபார்மஸ்ட்டுக்காகவே இந்த புக்கு வந்து ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஈவன் நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 1992 எஜுகேஷன் ரெகுலேஷன் படி சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2020 எஜுகேஷன் ரெகுலேஷன் படி வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிஷ்னல் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெரப்பியூட்டிக், சோசியல் ஃபார்மசி, அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்ஸில் கொஞ்சம், கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம், அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த புக்கில் வந்து இல்லாமல் இருந்தது. ஏற்கனவே நம்ம புக்கை வந்து பிரிண்ட் பண்ணதுனால இந்த புக்கில் வந்து அது இல்லாமல் இருந்தது. ஸோ எல்லாருக்குமே அது மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம புக்கு வாங்குறவங்களுக்கு பிடிஎஃபாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் இந்த மெயினாக இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் புக்கு வாங்கியிருக்கீங்களோ ஸோ அவங்க வந்து ரொம்ப நாளாக நானும் ஷேர் பண்ணாமல் வச்சுருந்தேன். காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக இதுக்கு முன்னாடிலாம் சாப்டர் வைஸ் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து நான் யாருக்குமே கொஞ்ச நாளாக வந்து ஷேர் பண்ணாமல் இருந்தேன், அப்டேட்டும் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா தெரப்பியூட்டிக் சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. அதே போல் கெமிஸ்ட்ரிலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 ட்ரக்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நம்ம கெமிஸ்ட்ரி புக்கில் வந்து இருந்திருக்கும். அந்த போர்ஷன்ஸில் அடிஷ்னலாக கொடுக்குற அந்த ட்ரக்ஸை வந்து அந்த போர்ஷன்ஸ் வந்து லாஸ்ட் இயர் சிலபஸில் இல்லாதனால எனக்கு வந்து கொடுக்கல. ஸோ இப்போ அதெல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து புக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நீங்கள் எந்த நம்பர்லேருந்து ஆர்டர் பண்ணிங்களோ அந்த நம்பர்லேருந்து நியூ பிடிஎஃப்னு மெசேஜ் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மின்ஸ் வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ். நம்ம ஏற்கனவே இது வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது அடிஷ்னலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, சிலபஸில் வந்து இருக்கிறது வந்து சஃப்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அது கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டேப்லெட் வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து டேப்லெட் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, வேறு இடத்துல தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ டேப்லெட் சாப்டர் படிக்கிறீங்கன்னா இந்த சிலபஸில் இருக்கிற இந்த சிலபஸ் ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதில் டேப்லெட் வந்து இந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நீங்கள் எங்கெங்கே படிக்கிறீங்கிறத கண்டிப்பாக அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புக்குனாலையும் சரி, நீங்கள் எந்த புக்கில் படிச்சிருந்தாலும் சிலபஸில் எந்தெந்த புக்கு, ஏன்னா ஒரே புக்கில் வந்து எல்லாமே வந்து படிக்க முடியாது காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த சிலபஸ் வந்து 10 சப்ஜெக்ட் இருக்குது. 10 சப்ஜெக்ட்டுக்கும் 10 புக்கு படித்தா போதுமானா, ஒரு சில புக்கில் வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து நல்லாயிருக்கும், ஒரு சில புக்கில் இன்னொரு டாபிக்ஸ் அதை விட நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து படிப்பாங்க. நம்ம புக்கில் அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது, நான் எடுத்த நோட்ஸ் வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து 2019 ஜிபேட்க்கு எடுத்த நோட்ஸில் இருந்து, அதுக்கப்புறம் அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எடுத்திருக்கேன், எம்ஆர்பிக்கு எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லா நோட்ஸும் ஒவ்வொரு புக்கிலேருந்து ஒவ்வொரு பெஸ்ட்டு எடுத்து அந்த மாதிரி எனக்கு தோணுதை வந்து இதில் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதை விட பெட்டராக தோணுச்சுன்னா நீங்கள் அந்த பேஜ் நம்பர் கூட இதில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்கன்றதை விட எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்றது தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ் ஆகும். புதுசாக படிக்கணும் படிச்சுட்டு போயிட்டே இருந்து ரிவிஷன் பண்ணாமட்டிங்கன்னா அது மறந்துடும். மறுபடியும் நீங்கள் அதை எங்கே படிச்சிங்கன்றதே வந்து இந்த பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணாமல் போனீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த பேஜ் நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ டேப்லெட் கேப்சூல்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பவுடர்ஸ் எல்லாமே வந்து இப்படி ஆர்டரைஸாக கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த டோசேஜ் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஷஃபலாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்து இதில் புதுசாக கொடுத்த டாபிக்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது தான். ஸோ இந்த நாவல் ரெகுலேட்டரி சிஸ்டம்ன்றது வந்து புதுசாக கொடுத்துருந்தாங்க. இதுவும் புதுசாக கொடுத்துருந்தாங்க. அந்த குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸ் எல்லாம் வந்து புதுசாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பிரிண்டட் புக்கில் வந்து இருக்காது. ஆனால் இப்போ நியூ சிலபஸ்க்கான போர்ஷன்ஸில் வந்து நம்ம பிடிஎஃபாக ஆல்ரெடி ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து சூட்டிக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்னால நான் முதலே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். மேஜர் சப்ஜெக்ட்லாம் முதலே கொடுத்துட்டேன். சூட்டிக்ஸு, இந்த காக்னசி, சோசியல் ஃபார்மசி எல்லாம் முதலே நான் கொடுத்துட்டேன். ஸோ மற்ற சப்ஜெக்ட் தான் வந்து இப்போது தெரப்பியூட்டிக்ஸ்லாம் ஆல்ரெடி ஃபார்மா காலேஜில் மோஸ்ட்டாக கவர் ஆகும் அப்படின்றதுனால அதை நான் லாஸ்ட்டாக வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் அதை மொத்தமே படிங்க. இந்த ஃபார்மசிக்கல் எய்ட்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் கீழேயோ கேப்சூல்ஸ் கீழேயோ அங்கங்கே தேவைப்படுற இடத்துல வந்து கொடுத்துருப்போம். சிலபஸில் வந்து ஒன்றா கேட்குறாங்களே தவிர இப்போ கலரிங் ஏஜென்ட், ஃப்ளவரிங் ஏஜென்ட், ஸ்வீட்டிங் ஏஜென்ட்லாம் அந்த தேவைப்படுற இடத்துல டேப்லெட்டுக்கு அந்த இடத்துல தேவைப்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அதை படித்தா கூட போதும். இதை இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் தேடணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ அதிலே வந்து கொடுத்துருப்போம். மற்ற இடத்துல வந்து இந்த இன்ஜினியரிங் இருக்குது.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து எல்லாமே நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ரொம்பவே வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேபிள்ஸில் வந்து நீங்கள் எல்லாமே படிக்கணும். இப்போ சைஸ் ரிடக்ஷன்னா என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குன்னு படிச்சுக்கோங்க. பட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு வரும்போது இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து படிங்க. ஸோ அதில் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஒரே டேபிள் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். டீட்டெயிலாக வந்து ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதில் இருக்காது. ஸோ வேணுன்றாங்க அதை அடிஷ்னலாக படிச்சுக்கோங்க. பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எங்கேருந்து கொஷின் எடுப்பாங்களோ ஸோ அந்த போர்ஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கை வந்து கொடுத்துருக்கும். நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் புக்குக்கும் இந்த புக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்டாண்டர்ட் புக்கில் நம்ம டைரெக்டாக படிச்சுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து போயிட முடியாது. ஏன்னா அது செமஸ்டருக்காகவே ரெடி பண்ண புக்கு. ஸோ செமஸ்டருக்காக நம்ம படிக்கிறோம். செமஸ்டர் வந்து தேரி பேசிஸில் வந்து எழுதுகிறோம். ஸோ தேரி பேசிஸில் எழுதும்போது நம்ம அந்த பாயிண்ட்ஸ் அந்த புக்கு வந்து ஓகேவாக இருக்கும். இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இம்பார்ட்டண்ட்டான லைன் தான் வந்து கொஷினாக வந்து கேட்பாங்க, எம்சிக்யூவாக வந்து கேட்பாங்க, இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மேஜராக வந்து கொஷின் பேப்பரில் வந்து இருக்காது, வந்தாலும் ரேராக தான் வந்து வரும். ஸோ அதனால தான் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் புக்கில் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து அது இருக்காது. ஸோ அடிஷ்னலாக நான் வேணும் படிக்கணுன்றவங்க தாராளமாக வந்து படிச்சுக்கோங்க. அது அவ்வளோ பெரிய டாபிக்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஆல்ரெடி வந்து புக்கில் இருந்தது. இந்த கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் வந்து கிடையாது. அதே போல் இங்கே இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற ட்ரக்ஸ் எல்லாமே இருக்கும். அதை தவிர்த்து மென்ஷன் பண்ணாத ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஏன்னா அவங்க வந்து இது மென்ஷன் பண்ணியிருக்கிறது மட்டும் நம்ம ஸ்ட்ரக்சர் படித்தா போதுன்றதுனால அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம புக்கில் கொடுத்துட்டேன். ஸோ அடிஷ்னலாக வந்து நம்ம கொடுக்காததுனால இப்போ அதை வந்து பிடிஎஃபாக வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம். ஸோ அடிஷ்னலாக ரெடி பண்ணிக்கிறது உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ தெரப்பியூட்டிக்ஸில் நம்ம வந்து அதில் நிறைய போர்ஷன்ஸ் வந்து புதுசாகவும் இருக்குது. அதாவது நம்ம ஃபார்மகாலஜி படித்தாலும் இதில் கொஞ்சம் கவர் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால தான் இது லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் அதுவும் வந்து ஷோ பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா இது இன்ட்ரொடக்ஷன் பார்ட் ஏற்கனவே வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து சிவிஎஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். ஸோ நம்ம கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். அதில் வந்து ஸ்டார்டிங் ஹைப்பர் டென்ஷன் இருக்கும். அதில் வந்து என்னென்ன ஃபார்மேட் கேட்டிருக்காங்களோ அது அப்படியே இருக்கும். அதாவது டெஃபினிஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே நான் அந்த ஹெட்டிங்ஸ் அப்படியே கொடுத்துருப்போம். ஸோ டெஃபினிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எட்டியோபேத்தோஜெனிஸ், அதாவது டிசீஸ் எப்படி காஸ் ஆகுது அப்படின்றது சொல்லியிருப்போம். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து கலரில், அதுவும் அந்த கலரிலும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் அங்கேயும் வந்து ஹைலைட் பண்ணியிருப்போம். இந்த ஹைலைட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, அங்கே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் வேர்டு தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்பவே வந்து தேவைப்படும். அதுதான் எம்சிக்யூவாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அது சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட். ஸோ அதான் நான் ஃபார்மகாலஜிக்கல்னால் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறது மூலிமா எப்படி வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்து குறைக்கலாம், அதுதான். ஸோ ஃபார்மகாலஜிக்கெலாம் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபார்மகாலஜியில் கிளாஸிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுவே தான் இங்கேயும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அங்கே வந்து சேஞ்சஸ் கிடையாது. ஸோ அதனால தான் ஃபார்மகாலஜி படிங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதே போல் தான் எல்லாமே வந்து இருக்கும். அடுத்து வந்து ஆஞ்சினா பெக்டோரிஸ், அதே போல் அடுத்து வந்து மயோகார்டியல். ஆக்சுவலாக இது வந்து ஏன் இடையில வருதுன்னா, நம்ம ஒவ்வொரு பிடிஎஃப்பும் அப்போ தனித்தனியாக பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எல்லாமே மெர்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இது வருது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த புக்கை பற்றி ஆல்ரெடி ஆல்மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். இந்த புக்கை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக் ஆஃப் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட். ஸ்பெசிஃபிக்காக எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் புக்காகவே ரெடி பண்ண புக்கு. ஸோ இப்போ அடிஷனல் சிலபஸ்லாம் வந்து இந்த மாதிரி பிடிஎஃப்பை ஷேர் பண்ணிகிட்ருக்கும். இந்த புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னால், இந்த 2 நம்பருக்கு ஏதாச்சும் ஒரு நம்பரில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த புக்கு வேணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து அட்ரஸ் ஷேர் பண்ணிவிட்டு QR கோடு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து வித்தின் 2 டேஸில் வந்து வீக் டேஸில், அதாவது ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வித்தின் 2 டேஸில் வந்து கொடுத்துருவாங்க. இதே சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு 1 or 2 டேஸ் வந்து டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் மட்டும் போதும், கால் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இருக்கிற சாப்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது. அடுத்து எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎன்எஸ் வந்து இருக்கும். ஸோ சிஎன்எஸ் வந்து கொடுத்துருக்கும். அடுத்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஜிஐடி டிசார்டர்ஸ் வந்து அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெமடாலஜிக்கல் டிசார்டர்ஸ். ஸோ அதுவும் வந்து ரெடி பண்ணியாச்சு. அது போல் வந்து இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ். ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது போல் இங்கே எல்லாமே இந்த நம்பரிங் கொடுத்து, அதாவது இந்த ஏபிசிடிலேருந்து கொடுத்துருங்க இல்லையா, அது ஆக்சுவலாக சிலபஸில் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்டியோவாஸ்குலர் ஹைப்பர் டென்ஷன் தனியாக, ஆஞ்சினா பெக்டோரிஸ் தனியாக, மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் தனியாக. ஸோ இந்த மாதிரிலாம் தனித்தனியாக ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ எல்லாமே வந்து சிவி, ஏன்னா நீங்கள் படிக்கிறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிவிஎஸ்னால் அந்த ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணால் அதில் மொத்தமே வந்துடும். அதே போல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஓப்பன் பண்ணால் ஆஸ்மா, அந்த சிஓபிடி எல்லாமே அதிலே ஓப்பன் ஆயிரும்.
ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு பிடிஎஃப்பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ஷேர் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஸோ இதே போல் தான் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ எல்லாமே இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சா அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி எக்ஸப்ட் கம்யூனிட்டி ஃபார்மசி. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அதனால் அதை நான் இப்போ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பட் கண்டிப்பாக அதுவும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன் புக்கு வாங்கினவங்களுக்கு. ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் செகண்ட் எடிஷனாகவே போடலாமே, இப்போ எல்லாமே ரெடி பண்ணுறேன்னு சொன்னீங்க, அப்போ செகண்ட் எடிஷன் அப்படின்னா நாங்கள் அது வாங்கிக்கலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் வரும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக வந்து இன்னும் பெரிய ப்ராசஸ். ஒரு புக் இப்போ இந்த மாதிரி நம்ம பிடிஎஃப் ரெடி பண்ணுறதுன்றது ஓகே, ஒரு புக்காக வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்பவே பெரிய ப்ராசஸ். எனக்கு அந்த புக்கை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. அந்த புக்குக்காக மினிமம் நான் 10 ஹவர்ஸ்க்கு மேலே தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன், டெய்லியும் 365 நாளும். ஸோ அது ஒரு நாள் கூட நான் வந்து எனக்கு மினிமம் நான் வந்து 5 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் வந்து 15 ஹவர்ஸும் அந்த புக்குக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் 2 இயர்ஸாக. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக இந்த புக்குக்காக மட்டும்தான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ வேலை வந்து அந்த புக்கு வாங்குச்சு. ஸோ செகண்ட் எடிஷனில் இன்னுமே வந்து பெட்டராக கொடுக்கணுன்னு தான் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து கரெக்ஷன்ஸ் வந்து அனுப்புகிறீங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருந்தால் இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அவங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லும்போது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ செகண்ட் எடிஷன்றது இன்னுமே வந்து வேறு லெவல். இப்போ நான் வந்து ஒரு 100% அந்த புக்கு இருக்குன்னா அது 200% புக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ நிறையா ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு லைனுக்குமே இன்னும் அதிகமாக அதுக்கு எஃபர்ட் போடணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அது இல்லாமல் இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து அடிஷ்னலாக இருக்கும் அந்த புக்கில், அதாவது இந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணதுனால, அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்க்கணும். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அலைன்மெண்ட்ன்றதுலாம் இன்னும் நிறையா ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் செகண்ட் எடிஷன் இப்போ பாசிபிள் வந்து கிடையாது. ஸோ இந்த ஃபஸ்ட் எடிஷன் கொடுத்துட்டு நம்ம நியூ சிலபஸாக, ஏன்னா இது வந்து மைனர் சப்ஜெக்ட் தான், ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்கள் அந்த ஹார்ட் பிரிண்டட் புக்லேயே வந்து வந்துடும். அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்கு இந்த பிடிஎஃப் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் ஷோராக சொல்லுவேன் நீங்கள் குவாலிஃபை ஆகுவீங்க. ஸோ ஒரு சில கொஷின்ஸ் வந்து டவுட்ஸ் வந்து வரலாம், இது வந்து கம்ப்ளீட்டாக படித்தா போதுமான, நான் இப்போவும் தான் சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக படிச்சிங்கன்னா நீங்கள் குவாலிஃபை ஆகலாம். 100க்கு 100 மார்க் எடுக்க முடியுமானா கண்டிப்பாக எடுக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதே குவாலிஃபையிங் மார்க் ஒரு 65லேருந்து 75 இதுதான் கட் ஆஃப் வந்து மேக்ஸிமம் வரும். மினிமம் 65 அந்த ரேஞ்சஸில் இருக்கும், மேக்ஸிமம் போனால் 70, 75 இந்த ரேஞ்ச் தான் போகும். அந்த மார்க் வந்து இந்த புக்கிலேருந்து எடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து ரெஃபர் பண்ணாலே போதும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ நான் 100 கொஷின் கவர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த 100 கொஷின் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து அங்கங்கே நோட்ஸை கொஞ்சம் எடுத்து என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனால் நான் அது பண்ணலை. அது வந்து நேச்சுரலாகவும் இருக்காது, அது வந்து ஒரு ஏமாத்த வேலையாக தான் இருக்கும். ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்கோம். அடிஷ்னலாக கொஷின்ஸ் வரதான் செய்யும். நீங்கள் இந்த புக்கில் நீங்கள் திருப்பாதி புக்கில் ஃபார்மகாலஜி படித்தாலும் அதையும் மீறி ஒரு கொஷின் எடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். ஸோ அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து நம்ம 100க்கு 100 எடுக்கிறது நம்ம பிளான் கிடையாது, கட் ஆஃப் மார்க் எடுக்கிறது தான் நம்ம பிளான். ஸோ அதுக்கு இந்த புக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சாம்பிள் பிடிஎஃப்பையும் நீங்கள் பார்த்துட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் புதுசாக வாங்குறவங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதாவது புக்கு வாங்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சுன்னா முதல்ல அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. வித்தின் நீங்கள் மெசேஜ் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒவ்வொருத்தருக்காக ஷேர் பண்ணுவாங்க, அட்மின்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த தெரப்பியூட்டிக்ஸ் வந்து முடிச்சிருக்கோம், சோசியல் ஃபார்மசி எல்லாமே முடிச்சிருக்கோம். ஸோ இப்போது இந்த லா அண்ட் எத்திக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிலபஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ லா அண்ட் எத்திக்ஸ்க்கும் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் இங்கே லாஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் வந்து நம்ம புக்கில் இல்லாமல் இருந்தது. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட், ஸோ அது வந்து கிடையாது. அப்புறம் FSSAI கிடையாது. அந்த மாதிரி வந்து எல்லாமே இருந்தது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து இங்கே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஜூரிசம் வந்து முடிஞ்சுது. ஸோ அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது. ஒன்லி அந்த லா அண்ட் கம்யூனிட்டி ஃபார்மசியும் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியும் வந்து அந்த போர்ஷன்ஸ் வந்து இன்னும் வந்து டச் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதுவும் வந்து கொடுத்துருவேன். ஸோ புக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணால் கூட போதும். எல்லா லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நமக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலிகிராம் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களை எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே நம்ம MRB ஓரியன்டாக நோட்ஸ் அப்லோட் பண்ணி உங்களை என்கேஜிங்காக கண்டிப்பாக வந்து வச்சுருப்பேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம சேனல்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக எல்லா அப்டேட்ஸுமே வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு MRB அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா,
இப்போதைக்கு செப்டம்பர் 23 தான் வந்து பார்த்திங்கன்னா ஹியரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அன்னைக்கு மேக்ஸிமம் வர்றதுக்கான ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்ரேஷனில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய மைண்ட் செட்டில் தான் லாஸ்ட் இயர் கிளியர் பண்ணவங்க எல்லாருமே இருந்தோம். அதாவது இதே மாதிரி தான் 6 மந்த்துக்கு மேலே வந்து போயிட்டே இருந்தது. கேஸ்னாலேயும் மற்ற இஷ்யூஸ்னாலேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வைக்கல. ஸோ ஆனால் ஒன்று கடைசியில் யார் வந்து குவாலிஃபை ஆனாங்கன்னா அந்த குரூஷியல் டைமில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணவங்க நிறைய வந்து குவாலிஃபை ஆனாங்க. பட் அது வந்து அவங்க அதுக்கு முன்னாடி படிச்சிட்டதுனால அவங்களுக்கு வந்து லாஸ்ட் டைமில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சுத்தமாக படிக்காமல் இருந்துட்டு எக்ஸாம் வந்தால் ஒரு மாதத்தில் உட்காந்து எவ்வளோ இருந்தாலும் படிச்சிக்கலாம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அது செட் ஆகாது. ஸோ இது கண்டிப்பாக வந்து நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ஸோ நிறையா நம்ம வந்து நாலேஜ் கெயின் பண்ணி நம்ம அதில் மிஸ்டேக் பண்ணி அதில் லேர்ன் பண்ணி ஸோ இப்படி தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இந்த டைமை வந்து நீங்கள் ஒரு நல்லதுக்கு நினச்சி கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸாம் எழுதி குவாலிஃபை ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்குனா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. எம்ஆர்பி ஆஸ்பிரண்ட் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிங்க. இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.